सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ நாலாவது பிராமணம் அண்ட் அஞ்சாவது பிராமணமில் நமக்கு பிரம்மனுடைய டெஃபினிஷன் வந்து கிடச்சிது. யத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம யஹ் ஆத்மா சர்வாந்தரஹா. ஸோ ரெண்டு பிராமணம்லேயுமே அந்த மந்த்ராவை நாம் வந்து பார்த்தோம். அப்போது சர்வாந்தரஹா அப்படிங்கிற வார்த்தையை தான் இப்போ எடுத்துட்டு நாம் வந்து பத விசாரம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்கறது வந்து என்ன பத விசாரம்? தத் பத விசாரம். ஸோ விசாரம் பண்ணி தத் பத லக்ஷியார்த்தத்தை நாம் வந்து அரைவ் பண்ணணும். ஸோ 6th பிராமணம், 7th பிராமணம் அண்ட் 8th பிராமணம் இது மூணுலேயுமே இந்த அனாலிசிஸ் ஆனது இருக்க போகிறது. ஸோ சர்வாந்தரஹா அப்படின்னா என்ன? எசன்ஸ், இன்னர் எசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ போன பிராமணமில் நாம் வந்து எத்தனாவது பிராமணம் அது? 6th பிராமணமில் கார்கி வந்து இது ரிலேட்டடான கொஸ்டினை தான் வந்து கேட்டா. அதாவது என்டையர் மெட்டீரியல் யூனிவர்ஸுடைய காஸ் என்ன, அதுதான் வந்து கேள்வியாக இருந்தது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு காசை அப்படின்னா, கிராஸ் லெவல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த சட்டிலுக்கு போயிட்டே இருந்தது. இப்போது மெட்டீரியல் யூனிவர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த கிராஸ் மேட்டருக்கு எது வந்து இன்னர் எசன்ஸாக இருக்கும் அப்படின்னா, அதை விட சட்டிலாக இருக்கிற மேட்டர் வந்து அதனுடைய இன்னர் எசன்ஸாக இருக்கும். இப்போ வந்து இன்னர் எசன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சூக்ஷ்மமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுதான் காரணமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஏற்கனவே அது பார்த்துருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னும் அது பர்வேசிவ்னஸ் வந்து அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது அந்த இன்னர் எசன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த சர்வாந்தரஹா அப்படின்னு சொல்கிறோமே, அது எப்படி இருக்கும்னா காரணம், சூக்ஷ்மம், அபரிச்சின்னம். வேறஸ் கிராஸ் மேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இந்த காரணத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது காரியம், ஸ்தூலம், பரிச்சின்னம். காரியபூத பரிச்சின்ன ஸ்தூல பிரபஞ்சஸ்ய காரணபூத அபரிச்சின்ன சூக்ஷ்ம பிரபஞ்சா ஆந்தரஹா பவதி. ஸோ ஆந்தரஹா அப்படின்னா எப்படி இருக்குது? காரண, சூக்ஷ்ம, அபரிச்சின்ன. இப்போ அந்த சூக்ஷ்ம மேட்டரையே ஃபர்தராக நாம் வந்து இன்னும் அனலைஸ் பண்ணும் பொழுது அதுக்கு சூக்ஷ்மமாக
இன்னும் ஒரு ஃபைன் மேட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது சூக்ஷ்மத்திலேயே என்ன இருக்குன்னா தாரதமியமானது இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ சூக்ஷ்மத்திலேயே கிரடேஷன் ஆனதும் இருக்குது. நம்ம சூக்ஷ்மம் அப்படிங்கிறதே நம்மளால் வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு இதுக்கு போய்டுறது. பட் கண்ணுக்கு பார்க்க முடியாத இருக்கிற விஷயத்துலேயே அந்த கிரடேஷன் ஆனது வந்து இருக்குது. ஃபைன், ஃபைனர், ஃபைனஸ்ட் அப்படிங்கிற கிரடேஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த எது இருக்கிறதுலேயே ஃபைனஸ்ட் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறது, ஆர் இருக்கிறதுலே எது சட்டிலஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலையை தான் இப்போ வந்து நாம் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட ஜேர்னியே எப்படி இருக்குன்னா இன்டர்னல் ஜேர்னி. வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் எது வந்து இருக்கிறதுலேயே சட்டிலஸ்ட். ஸோ எப்போ வந்து இந்த ஜேர்னி வந்து முடியும்னா இருக்கிறதுலே தான் சட்டிலஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதோட நம்மளோட ஜேர்னி வந்து ஓவர். ஸோ நம்ம 6வது பிராமணத்தில் எது வரைக்கும் போனோம்? நம்ம பிரம்மலோகம் வரைக்கும் நாம் போனோம். அதுதான் வந்து சட்லஸ்ட் மேட்டர் அப்படின்னு 6வது பிராமணமில் நாம் பார்த்தோம். இப்போது பிரம்மலோகமே எதால் ஆக்கப்பட்டிருக்கு? பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போது பிரம்மலோகத்தை பஞ்சபூதம் ஆக்கியிருக்கு அப்படின்னா பிரம்மலோகம் இப்போ இருக்கிற இந்த யூனிவர்ஸிலேயே சூக்ஷ்மம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சூக்ஷ்ம பஞ்சபூதம் தான் அதுக்கு ரா மெட்டீரியலாக வந்து இருக்கணும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற பஞ்சபூதமும் அங்கே அந்த ஹெவன்லி லோகாஸில் இருக்கிற பஞ்சபூதத்துலேயே வந்து இப்போ நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆனது இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த பிரம்மலோகம் வரைக்கும் தான் நம்மளால் வந்து இப்போது பேச முடியும். அதாவது பிரத்யக்ஷ அனுமான பிரமாணத்தை வச்சுண்டு எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் நாம் ட்ராவல் பண்ணலாம். லாஜிக் அண்ட் அனாலிசிஸ் வச்சுண்டு அதுக்கும் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலையும் நம்ம வந்து உள்ளே இப்போ சேர்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் வந்து லாஜிக்கல் அனாலிசிஸுக்கு நாட் அவைலபிள். இப்போ வந்து மேட்டர் பற்றி படிக்கும் பொழுது நம்மளோட மைண்டும் அந்த ஸ்டடியோட ஒரு பார்ட்டாக ஆகிறது இல்லையா? இப்போ அந்த மைண்டை பற்றின ஃபுல் அறிவு இல்லாமல் அந்த மைண்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மேட்டரை பற்றி இப்போது அனலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் சயின்ஸ்னால் வந்து இன்னும் அந்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா முதல்ல நம்ம வந்து நம்மளோட மைண்டை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மைண்டுனாலேயே மைண்டை வந்து இப்போது ஸ்டடி பண்ணணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகிறது அப்படின்னா இப்போ பிரம்மலோகத்துக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தா என்னவா இருக்கும்? பிரம்மலோகத்துக்கு யார் அதிபதியோ அவர் தான் இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டாக இருக்கிற சூக்ஷ்ம மேட்டர். அப்போ யார் பிரம்மலோகத்துக்கு அதிபதி? ஹிரண்ய கர்ப்பா. ஸோ உபனிஷத் வந்து ஹிரண்ய கர்ப்பாவை சூத்திரம் அப்படின்னு சொல்கிறது. சூத்திரங்கிறது ஹிரண்ய கர்ப்பாக்கே நாம் கொடுக்குற இன்னொரு பேர். இப்போ நீங்கள் சயின்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஆட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணுறா, மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறா அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய இந்த கண்ணை வச்சே பண்ண முடியுமோ பண்ணுவா. இல்லைன்னா என்ன பண்ணுவா? நெக்ஸ்ட்டு என்ஹான்ஸ்டு பிரத்யக்ஷம். அதனால தான் மைக்ரோஸ்கோப் அதெல்லாம் என்னது என்ஹான்ஸ்டு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணினா கூட அவளால் வந்து அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் முடியாது. இப்போ நான் ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ண மாட்டா, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கோப்லாம் இருக்கும். பட் அதை யூஸ் பண்ணால் கூட அவளால் ஆட்டம் எல்லாம் வந்து
பார்க்க முடியாது. என்ன தெரிஞ்சுப்பா அப்படின்னா என்ன பேட்டர்னில் அது அவைலபிளாக இருக்குது, என்ன டிசைனில் அவைலபிளாக இருக்குது. அப்போ கூட அவளால் வந்து அதை பிரத்யக்ஷமாக அதை வந்து பார்க்க முடியாது. அப்போது பிரத்யக்ஷம், என்ஹான்ஸ்டு பிரத்யக்ஷம், அப்புறம் தர்க்கம், இவ்வளோ தான். இதோட வந்து அந்த மேட்டர் பற்றின அனாலிசிஸ் வந்து அங்கேயே முடிஞ்சிடுறது. இப்போது அதை விட சூக்ஷ்மமாக இருக்கிற தத்துவத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போது வேத பிரமாணம் வந்து தேவைப்படுறது. ஸோ பிரம்மலோகத்தை விட சூக்ஷ்மமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். ஸோ சூத்திரம், சூத்திரம்னு ஏன் பேர் கொடுத்துருக்கு உபனிஷத்? எப்படி இருக்காது அப்படின்னா சர்வாந்தரகாவாக இருக்கிறதுனால தான், இன்ஹெரண்ட்டாக இருக்கிறதுனால, எல்லாத்துலேயும் அது ஊடுருவி இருக்கிறதுனால. எப்படி வந்து ஒரு த்ரெட்டு, சூத்திரம்னா த்ரெட்டுன்னு அர்த்தம். அந்த த்ரெட் என்ன பண்ணுறது, எல்லா பீட்ஸுக்குள்ளேயும் ஊடுருவி அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லா பீட்ஸையும் அது வந்து ஒன்றா ஹோல்டு பண்ணுறது இல்லை. எப்படி எல்லாம் டிஃப்ரெண்ட் பீட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எப்படி ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு த்ரெட்டு மூலமாக. ஆனால் அந்த த்ரெட் என்ன பண்ணுறது, அந்த பீட்ஸுக்குள்ளே ஊடுருவி அது எல்லாத்தையும் அது வந்து ஒன்றா ஹோல்டு பண்ணிக்கிறது இல்லையா. அதனால அதுக்கு பேர் வந்து சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஹிரண்ய கர்ப்பாக்கு அதனால தான் சூத்திரம் அப்படின்னு பேர். அப்போ சூத்திர தத்துவம் அப்படின்னு சொன்னால் டோட்டல் மைண்டு. அந்த ஹிரண்ய கர்ப்பா லாஜிக்கல் ரீசனிங்க்கு நாட் அவைலபிள், தர்க்கத்துக்கு நாட் அவைலபிள். அதனால தான் யாக்ஞவல்கியர் என்ன சொன்னார், அனதி பிரஷ்னயா அப்படின்னு சொன்னார். தேவதா. ஸோ தேவதா அப்படிங்கிறது இந்த ஹிரண்ய கர்ப்பாவை தான் அவர் வந்து அங்கே மீன் பண்ணியிருக்கார். ஸோ அதை வந்து நம்ம இந்த லாஜிக் ஃபீல்டில் அதை பற்றி நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியாது, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட டிஸ்கஷனுக்கு அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். இப்போ அதே டாப்பிக்கை நம்ம டெஃபினட்டாக ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். எப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா, எப்போ நம்ம ஸ்ருதியை கொண்டு வரோமோ உள்ளுக்குள்ளே, அப்போ நம்மளால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். அப்போயும் நாம் வந்து ரீசனிங்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த ரீசனிங் எப்படி இருக்கும், ஸ்ருதி சம்மத தர்க்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸ்ருதி சப்போர்ட்டட் லாஜிக். அப்போ அது இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஹிரண்ய கர்ப்பாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ ஹிரண்ய கர்ப்பாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், ஈஸ்வராவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், நிர்குண பிரம்மன் பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இந்த மேட்டர் வரைக்கும் நம்ம போயிட்டு அதுக்கப்புறமும் ஃபர்தராக என்ன இருக்குது அப்படின்னா 3 லெவல்ஸ். அதாவது பிரத்யக்ஷம் அண்ட் அனுமானம் மூலமாக ஒரு சர்டன் லெவலுக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்ருதியோட ஹெல்ப் எடுத்துட்டு இன்னும் 3 ஸ்டேஜஸை நாம் வந்து க்ராஸ் ஓவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பிரம்மலோகம் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோன்னா சயின்ஸ்னால் கூட அதை பண்ண முடியும். அதாவது மேட்டர் அப்படிங்கிற வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹிரண்ய கர்ப்பாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு ஸ்ருதியோடைய ஹெல்ப்பு தேவைப்படுறது. ஸோ அதை வந்து சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோமா. அடுத்த லெவல் வந்து ஹிரண்ய கர்ப்பாவை விட எது சட்டிலர் அப்படின்னா ஈஸ்வரஹா. அதுக்கு என்ன பேர், அந்தர்யாமி அப்படின்னு பேர். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிற பிராமணமோட பேர் அந்தர்யாமி. ஸோ பிரம்மலோகா டு சூத்திரம் டு அந்தர்யாமி. அப்புறம் என்னது ஃபைனல் ஸ்டெப்பு, அந்தர்யாமி டு அக்ஷரம் ஆர் நிர்குணம் பிரம்ம. ஸோ பிரம்மலோகா டு சூத்திரம், அப்புறம் சூத்திரம் டு அந்தர்யாமி, அந்தர்யாமி டு அக்ஷரம். ஸோ இந்த 3 லெவல்ஸ் வந்து இருக்குது. ஹிரண்ய கர்ப்பானா என்னது, வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஹிரண்ய கர்ப்பா? சைத்தன்ய சகித சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்ச.
ஸோ அதனால் ஹிரண்ய கர்ப்பாவை சோபாதிக அப்படின்னு சொல்லுவாள். சோபாதிகன ச உபாதிக, உபாதியோடு கூடிய சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சம். ஈஸ்வரா என்னது? கான்ஷியஸ்னஸ் சகித சமஷ்டி காரண பிரபஞ்சம். காரண பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேர் என்னது? மாயா. இதை விட சட்டில் என்னது அப்படின்னா அக்ஷரம், நிர்குண பிரம்மன். அது என்னது? சோபாதிகமா? அது நிருபாதிகம். நிர் உபாதிகம், உபாதி இல்லாதது. அப்போ 2 சோபாதிகம், ஒரு நிருபாதிகம். ஸோ இப்போ கார்கி திருப்பி போய் உட்காந்துட்டா. ஏன்னா யாக்ஞவல்கியர் மிரட்டி விட்டார், நீ இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி கேட்ட உன்னோட தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் ஃபிகரேட்டிவாக, நிஜமாவே எல்லாம் வெடிக்காது, பயமுறுத்துறார். ஏன்னா நீ லாஜிக்கையே யூஸ் பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா உன்னால் ப்ராப்பராக ஒரு சொல்யூஷனை அரைவ் பண்ண முடியாதுங்கிறதுனால அப்படி சொன்னார். ஸோ இப்போ கார்கி போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேலஞ்சர் வரார் யாக்ஞவல்கியரை கேள்வி கேட்குறதுக்கு. அதாவது இந்த சர்வாந்தர ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு சேலஞ்சர் வரார். ஸோ 7வது பிராமணமில் நமக்கு சூத்திரம் அண்ட் அந்தர்யாமி பற்றி பார்க்க போகிறோம். அப்போ சூத்திரம் அப்படிங்கிறது பிரம்மலோகத்தோடைய இன்னர் எசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்தர்யாமி என்னவா இருக்கும்? சூத்திரமோட இன்னர் எசன்ஸ். புரியறதில்ல எப்படி இருக்குது டெவலப்மெண்ட் அப்படின்னு? சர்வலோகஸ்ய அந்தரஹா பிரம்மலோகா, பிரம்மலோகஸ்ய அந்தரஹா சூத்திரம், சூத்திரஸ்ய அந்தரஹா அந்தர்யாமி, அந்தர்யாமினஹ அப்பி அந்தரஹ நிர்குணம் பிரம்ம. அந்தர்யாமியை விட எது சட்டில் அப்படின்னா நிர்குணம் பிரம்ம. ஸோ இந்த பிராமணமில் சூத்திரம் அண்ட் அந்தர்யாமி ரெண்டுமே வரப்போகிறது. ஸோ அந்தர்யாமி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட். அண்டு அந்தர்யாமியை பற்றி நிறைய இடங்களில் வர்றதுனால இந்த பிராமணமுக்கு பேர் அந்தர்யாமி பிராமணம். இங்கே ஸ்டூடெண்ட்டோட பேரெல்லாம் பிராமணமுக்கு டாப்பிக்காக கொடுக்கல. ஏன்னா பாக்கி பிராமணம்லலாம் பார்த்தோம், யார் சேலஞ்ச் பண்ணுறாளோ அவளுடைய பேர் இருந்தது, இல்லைனா யார் டீச்சரோ அந்த பேர்லாம் இருந்தது இல்லை. இங்கே பிராமணம் பேரே அந்தர்யாமி. அந்தர்யாமியை தான் நாம் பாப்புலராக என்ன சொல்கிறோம்? ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அந்தர்யாமியை தான் நாம் எல்லா கோவில்லையும் வர்ஷிப் பண்ணுறோம். எல்லா அர்ச்சனை ஆராதனை அதெல்லாம் யாருக்கு பண்ணுறோன்னா இந்த அந்தர்யாமிக்கு தான் பண்ணுறோம். எல்லா பிரார்த்தனையும் இந்த அந்தர்யாமிக்கு தான் பண்ணுறோம். விக்கிரகம்லாம் வச்சுருக்காளே எதுக்கு? இந்த அந்தர்யாமிக்கு தான் எல்லா விக்கிரகமும் இருக்குது. ஆனால் அந்தர்யாமின்னு சொல்ல மாட்டோம், ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈஸ்வரா இருக்காரா அப்படின்னு கேட்டால் இந்த அந்தர்யாமி பிராமணமை நம்ம பிரமாணமாக காமிக்கலாம். ஈஸ்வரா இருக்கார் அப்படின்னு காமிக்கலாம் நம்ம. ஸோ இந்த பிராமணமும் ஒரு கதையோட ஆரம்பிக்கிறது. நம்ம மந்திரம் படிச்சுட்டு பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 3.7.1. அத ஹைனம் உத்தாலக ஆருணிஃப் பப்ரச்ச யாக்ஞவல்க்யேதி ஹோவாச்ச மத்ரேஷ்வவசாம பதஞ்சலஸ்ய காப்யஸ்ய கிருஹேஷு யஜ்ஞமதீயானாஹ
தஸ்யாசீத் பார்யா கந்தர்வக்ருஹீதா தமப்ருச்சாம கோசீதி சோப்ரவீத் கபந்த ஆதர்வண இதி சோப்ரவீத் பதஞ்சலம் காப்யம் யாக்னிகாஸ்ச வேதனுத்வம் காப்ய தத்சூத்ரம் येनायं च लोकः परश्च लोकः सर्वाणि च भूतानि सन्दृब्धानि भवन्तीति सोऽब्रवीत् पतञ्जलकाप्यः नाहं तद्भगवन् वेदेति सोऽब्रवीत् पतञ्जलं काप्यं याज्ञिकांश्च वेतनुत्वं काप्यतमन्तर्यामिणम् य इमं च लोकं परं च लोकं सर्वाणि च भूतानि योऽन्तरो यमयतीति सोऽब्रवीत् पतञ्जलकाप्यः नाहं तं भगवन् वेदेति सोऽब्रवीत् पतञ्जलं काप्यं याज्ञिकांश्च यो वै तत् काप्यसूत्रं विद्यात् तं चान्तर्यामिणमिति स ब्रह्मवित् स लोकवित् स देववित् स वेदवित् स भूतवित् स आत्मवित् स सर्वविदिति तेभ्यो ब्रवीत् तदहं वेद तच्चेत्त्वं याज्ञवल्क्यसूत्रम् अविद्वान् तं चान्तर्यामिनं ब्रह्मगवीरुधचसे मूर्धा ते विपतिष्यतीति वेदवा अहं गौतम तत्सूत्रं तं चान्तर्यामिणमिति यो वा इदं कश्चिद् ब्रूयात् वेद वेदेति यथा वेद तथा ब्रूहीति ஸோ இந்த முதல் மந்திரம் வந்து ஒரு கதையோடு வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு சேலஞ்சர் யார் அப்படின்னு பார்த்தா உத்தாலக ஆருணிகி. யார் இவர்? சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் கட்டோபனிஷத்துலேயும் இவர் தான் நச்சிகேதஸோடைய அப்பா அப்படின்னும் சொல்லப்படுறது. ஸோ உத்தாலக ஆருணி தான் வந்து இங்கே யாக்ஞவல்கியரை இப்போது கேள்வி கேட்குறார். அத ஹைனம் உத்தாலகோ நாமதா. ஸோ உத்தாலக ஆருணி, ஆருணஸ்ய அபத்தியம் புமான், அருணஸ்ய அபத்தியம் புமான் ஆருணி. ஸோ பப்ரச்ச. ஸோ என்ன கேட்குறார் அவர்?
யாக்ஞவல்கியேதி ஹோவாச்ச. அதே தான், அதே கதை. மதுரேஷு தேசேஷு அவசாம. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படி போட்டுக்கணும் நம்ம. ஸோ ஒரு காலத்தில் மத்ர தேசத்தில், அப்போ பார்த்தோமே அதே மத்ர தேசம்தான், பதஞ்சலஸ்ய காப்பியஸ்ய கிரகேஷு. ஸோ அந்த குரு பார்த்தோம்ல, பதஞ்சல அப்படின்னு அவர் பேர், காப்பிய இன்னொரு பேர் அவருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு கிரேட் வேதிக் ஸ்காலர் வந்து அந்த மத்ர தேசத்தில் இருந்தார். அவர்கிட்ட வந்து அகெயின் சில பேர் வந்து வேதம் படிக்கிறதுக்காக போகிறா. ஸோ என்ன பர்பஸ்க்காக போகிறா? யஜ்ஞமதீயானாகா. ஸோ யஜ்ஞ சாஸ்திரத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அவள் போகிறா. யாகம்லாம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறா. ஸோ அந்த பதஞ்சல டீச்சர் இருக்காரே, அவருக்கு ஒரு பாரியா இருந்தா, ஒய்ஃப். பாரியா அப்படின்னா அவளுக்கு என்ன ஆச்சு? பாரியாகா கந்தர்வ கிரகீதா. இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? அவள் குடும்பத்துக்கு இதே வேலை போல் இருக்கு. அந்த பிராமணமில் வந்து பொண்ணை வந்து கந்தர்வன் பொசஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து ஒய்ஃபை வந்து கந்தர்வன் வந்து கந்தர்வன் உள்ளே போகிறான். ஸோ தம் அப்ரிச்சாம். என்ன கேட்குறா? அந்த கந்தர்வனை பார்த்து திருப்பியும் கேள்வி கேட்குறா. அவெல்லாம் கோசீதி, நீ யாரு அப்படின்னு கேள்வி கேட்குறா. ஸோ பிரவீத், அவன் வந்து சக அப்ரவீத், அந்த கந்தர்வன் வந்து பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கபந்தோ நாமதா, உன் பேர் வந்து கபந்தஹா, ஆதர்வண இதி. ஸோ வந்து அதர்வண வேதத்தை சேர்ந்த ஒரு பர்சனாக இருக்கான். அதனால் கபந்த ஆதர்வணஹா அப்படின்னு சொல்கிறான். ஸோ கந்தர்வாஸ் அப்படின்னா அவள் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட டெஃபினட்டாக வந்து ஒரு சுப்பீரியர் பீயிங்ஸ். அவளுக்கு வந்து நாலெட்ஜும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் நிறைய அந்த எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அதெல்லாமும் வந்து அவகிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ இந்த கந்தர்வாவை எதுக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா, அந்த கந்தர்வாவுக்கு வந்து அப்பௌருஷேய ஞானம் வந்து இருக்கும். ஸோ யாக்ஞவல்கியருக்கு அப்பௌருஷேய ஞானம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக கந்தர்வாவை வந்து சும்மா அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. சஹ அப்ரவீத் பதஞ்சலம் காப்பியம் யாக்ஞிகாம்ஸ்ச. ஸோ அந்த கந்தர்வன் வந்து இப்போ என்ன பண்ணுறான்? அவன் வந்து தன் பேரை சொல்லிவிட்டு இப்போ அந்த பதஞ்சல அந்த டீச்சர் இருக்காரே அவரையும், இப்போ இங்கே கேள்வி கேட்குறாரே உத்தாலகர், அவரையும் பார்த்து இப்போ கந்தர்வன் வந்து அட்ரஸ் பண்ணுறான். ஏன்னா இந்த உத்தாலகர் வந்து அங்கே போயிருக்கார். அவர் படிக்கிற காலத்தில் அந்த மத்ர தேசத்துக்கு போயிருக்கார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதை தான் இங்கே சொல்கிறேன். யாக்ஞிகாம்ஸ்ச அப்படின்னு சொன்னால் யஜ்ஞம் அத்யேதி இது யாக்ஞிகஹ. ஸோ யஜ்ஞத்தை படிக்கிறதுக்காக யார் வந்து போனாலோ, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் போனாலோ. ஸோ இப்போ வந்து கந்தர்வன் என்ன கேட்குறான் அவளை பார்த்து? வேத்தனு துவம் ஹே காப்பிய தத் சூத்திரம், உனக்கு சூத்திரம் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். வேத்த அப்படின்னா உனக்கு வந்து அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சூத்திரம்னா என்ன அர்த்தம்? ஸோ உனக்கு ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் பற்றி தெரியுமான்னு கேட்குறான். ஸோ எப்படிப்பட்டதான் அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்? ஏனாயம் ச லோகா பரஸ்ச லோகா சர்வாணி ச பூதானி சந்திருப்தானி பவந்தி. சந்திருப்தானின்னா அதான், அது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி வைக்கிறது இல்லையா? இட் ஹோல்ஸ் டுகெதர். அதனால தான் அந்த சூத்திரம் அப்படிங்கிற பேரே அதுக்கு வருது.
ஸோ ஹிரண்யகர்பா வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஹோல்டு பண்ணிக்கிறது. எதெல்லாம் ஹோல்டு பண்ணிக்கிறது அந்த லிஸ்ட்டு தான் இங்கே இருக்குது. அயம் ச லோகா. அயம் ச லோகா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதம் ச ஜன்மான்னு அர்த்தம். இந்த ஷரீரம், இப்போ இருக்கிற இந்த ப்ரெசண்ட் ஃபிசிக்கல் பாடி. பரஸ்ச லோகா. பரஸ்ச லோகா அப்படின்னா பின்னாடி வரப்போகிற ஷரீரம், பாவி ஷரீரம். அயம் ச லோகான வர்த்தமான ஷரீரம், இப்போ இருக்கிற ஷரீரம். பரஸ்ச லோகான பாவி ஷரீரம், ஃப்யூச்சர் பாடி. அது மட்டும் இல்லை, சர்வாணி ச பூதானி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பீயிங்ஸும், எல்லா ஷரீரங்களும், எல்லாமே. ஸோ என்டையர் காஸ்மாஸை சந்திருப்தானி. ஸோ அது வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிடிச்சி வச்சுட்டுருக்கு. இந்த சூத்திரம் பற்றி உனக்கு தெரியுமா ஹே காப்பிய அப்படின்னு அந்த டீச்சர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து கந்தர்வன் வந்து கேள்வி கேட்குறான். ஸோ இதை வந்து உத்தாலக ஆருணி வந்து இப்போது யாருக்கு சொல்லின்னு இருக்கார்? யாக்ஞவல்கியர்கிட்ட இப்போது இதை சொல்லின்னு இருக்கார். ஸோ அதுக்கு பதஞ்சல அந்த டீச்சர் வந்து பதஞ்சலகா வந்து பதில் கொடுக்குறார். என்ன பதில் கொடுக்குறார்? சஹ அப்ரவீத் காப்பியோ நாகம் தம் பகவன் வேதேதி. என்ன சொல்கிறாரு? பகவன் தம் ந வேதேதி, எனக்கு அதை பற்றி தெரியாது. தம்னா அந்த சூத்திரம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ இந்த கதையுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மல் எஜுகேட்டட் பர்சன்னால் ஹிரண்யகர்பாவை பற்றி பேச முடியாது. ஏன்னா ஹிரண்யகர்பாவை பிரத்யக்ஷ பிரமாணம் மூலமாகவோ அனுமான பிரமாணம் மூலமாகவோ நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் சயின்டிஸ்டெலாம் ரொம்ப படித்தவா இல்லையே நம்மளெல்லாம் விட, அவளால் ஹிரண்யகர்பாவை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹிரண்யகர்பா இஸ் நாட் அவைலபிள் ஃபார் சயின்ஸ். ஸோ எப்படி இண்டிகேட் பண்ணுறது உபனிஷத் அப்படின்னா, பதஞ்சலகா வந்து வெல் எஜுகேட்டட் பர்சன். அவரை தேடி எங்கேருந்தெல்லாமோ வந்து யாகம் பற்றிலாம் கற்றுக்கணும்னு வரா. அவர் நிறைய பேருக்கு சொல்லிலாம் கொடுக்குறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பௌருஷேய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம். ஸோ இப்போது உத்தாலகர் வந்து யாக்ஞவல்கியரை இன்டைரக்டாக பயமுறுத்துறாராம். பார்த்துக்கோங்க, அவருக்கே தெரியல, நான் போய் ஒரு குரு கிட்ட கற்றுண்டேனே, அவருக்கே தெரியல, உங்களுக்கு வந்து இது தெரியுமான்னு பார்த்துக்கோங்க, தெரியலைன்னா அப்படியே நீங்கள் இப்போவே கிளம்பி போயிடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? ஹிரண்யகர்பா பற்றி தெரியுமா? தெரியாதுன்னு பதஞ்சலகா ஆன்சர் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் என்னது? சோப்ரவீத் பதஞ்சலம் காப்பியம் யாக்ஞிகாம்ஸ்ச. திருப்பி கந்தர்வன் வந்து அந்த பதஞ்சலகா காப்பியகா கிட்ட இன்னொரு கேள்வியை வந்து கேட்கிறார். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒன்லி பதஞ்சலாக்கு மட்டும் கேள்வி இல்லை, யாரெல்லாம் அங்கே இருக்காளோ அவள் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி தான் கேட்குறார். வேதனு த்வம் காப்பிய தம் அந்தர்யாமினம். ஸோ ஹே காப்பிய த்வம் அந்தர்யாமினம் வேத, உனக்கு வந்து அந்தர்யாமியை பற்றி தெரியுமா? ஏன்னா அந்தர்யாமி வந்து ஹிரண்யகர்பாவை விட சுப்பீரியர், சூத்திரமை விட சுப்பீரியர். சூத்திரமுடைய இன்னர் எசன்ஸே அந்தர்யாமி. சரி, அந்த அந்தர்யாமியோடைய ஃபங்க்ஷன் என்ன? ய இமம் ச லோகம், ய இமம் ச லோகம் பரம் ச லோகம் சர்வாணி ச பூதானி யோந்தரோ யமயதீதி. அப்போ அந்தர்யாமி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா இன்னர் கண்ட்ரோலர்
அப்படின்னு அர்த்தம். அந்தஹா அப்படின்னா இன்னர், உள்ள அப்படின்னு அர்த்தம். யாமி அப்படின்னா கண்ட்ரோலர். ஸோ யம் அப்படிங்கிற தாத்துலேருந்து வருது. யமயதி, யச்சதி அப்படின்னா டு கண்ட்ரோல். இதிலேருந்து தான் என்ன பேர் கிடைக்கிறது? யம தர்மராஜாவுக்கு பேரே கிடைக்கிறது. அவர் என்ன எல்லாம் அந்த என்டையர் பாப்புலேஷனே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கார் இல்லையா? யமயதி அப்படின்னு அர்த்தம். ஸோ யம தர்மராஜா எப்படி கண்ட்ரோல் வச்சுட்டுருக்காருன்னா கால தத்துவம் மூலமாக, த்ரூ கால தத்துவம் பாப்புலேஷனை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கார். ஸோ அந்தஹா அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெளியிலிருந்து கண்ட்ரோல் பண்ணலை, உள்ளிருந்து உள்ளேயே இருந்துண்டு கண்ட்ரோல் பண்ணுறார். இப்போது வெளியில் இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அதனால தான் இப்போ கூட நம்ம பகவான் அப்படின்னா அங்கே எங்கேயோ பார்க்குறோம் நம்ம, இல்லை எங்கேயோ வைகுண்டத்தில் உட்காந்துட்டு என்னை வந்து அவர் வந்து ஆட்டி படைக்கிறார். வைகுண்டத்துலலாம் அவர் இருக்கவே வேண்டாம், உனக்குள்ளேயே இருந்துட்டு அவரால் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடாணி மாயையா. கீதாவில் பார்த்துருக்கோம் நம்ம. அந்த அந்தர்யாமி பிராமணத்தோட எசன்ஸ் தான் அந்த கீதா ஸ்லோகம். இங்கே என்ன பார்க்குறோமோ அதை ஒரே ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து கொடுத்துட்டார். ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி. அதுதான் எசன்ஸ் ஆஃப் அந்தர்யாமி பிராமணமே. ஸோ ஈஸ்வரான்ற வார்த்தையை விட அந்தர்யாமிங்கிற வார்த்தை இன்னும் பெட்டராக அந்த ஃபங்க்ஷனையே வந்து சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த அந்தர்யாமிங்கிற வார்த்தை வந்து இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தர்யாமின்னு சொல்ல பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவானை வெளியில் தேட மாட்டோம். நம்ம வந்து எப்பயுமே ஈஸ்வராங்கிற வார்த்தை ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறதுனால ஈஸ்வரான்னு சொல்லிவிட்டு, ஈஸ்வரானா கோவிலில் இருப்பார், இல்லைனா அவரோட பிளேஸ் ஒன்று இருக்குது, அவருக்குன்னு ஒரு அபோர்டு இருக்குது, அங்கே இருப்பார், இங்கே மட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் அந்தர்யாமி அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் அவர் வந்து இன்ஹெரண்ட்டாக இருந்து ஆகணும். அந்தஹா சன் யமயதி. சரி, என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறார்? இமம் ச லோகம், அதே தான் இந்த சரீரத்தை அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறார். பரம் ச லோகம், ஃப்யூச்சர் சரீரத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறார். சர்வாணி ச பூதானி, எல்லா லிவிங் பீயிங்ஸையும் இன்க்ளூடிங் ஹிரண்ய கர்ப்பா. ஹிரண்ய கர்ப்பாவை கூட யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அந்தர்யாமி தான் கண்ட்ரோல் பண்ணுறார். ஸோ ஏன்னா ஹிரண்ய கர்ப்பா கூட யார்? ஜீவா தானே. இருக்கிறதுலேயே ரொம்ப சுப்பீரியர் ஜீவா வந்து ஹிரண்ய கர்ப்பா, எக்ஸால்டட் ஜீவா கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்தர்யாமி ஜீவா கேட்டகரி கிடையாது, ஈஸ்வரா கேட்டகரியில் வந்துடுவார். ஸோ இந்த அந்தர்யாமி பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி இங்கே கேட்கப்படுறது. அதுக்கு காப்பியா என்ன பதில் சொல்கிறார்? சார் விட்டுருங்க சார், அதுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியல சார் அப்படின்னு சொல்கிறான். சோப்ரவீத் பதஞ்சலா காப்பியா நாஹம் தம் பகவன் வேதேதி. பகவன் ந அகம் வேதேதி, எனக்கு அதை பற்றி தெரியலை. ஸோ இப்போ கந்தர்வா வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லாரையும் பார்த்து அட்ரஸ் பண்ணுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஹிரண்ய கர்ப்பாவுடைய நாலெட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறார். அந்தர்யாமியோட நாலெட்ஜை வந்து க்ளோரிஃபை பண்ணுறார். ஸோ யாருக்கு இது தெரிஞ்சிருக்கோ அவள் வந்து ரியலி கிரேட்டு அப்படின்னு சொல்கிறார். யோவை தத் காப்பிய சூத்திரம் வித்யாத். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஹிரண்ய கர்ப்பாவோ ஈஸ்வரா பற்றியோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவள் என்ன ஆகிறாளாம் அப்படின்னா, அவளே
அந்தர்யாமியா ஆகரா. சஹ பிரம்மவித் பவதி, லோகவித் பவதி, தேவவித் பவதி, வேதவித் பவதி, பூதவித் பவதி, ஆத்மவித் பவதி. அப்புறம் லிஸ்ட் பண்ணி டயர்டாகி சர்வவித் பவதி. அப்போ பிரம்மவித் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரம்மஜானியா ஆகிறார். லோக்கவித் அப்படின்னு சொன்னால் எல்லா லோகங்களை பற்றியும் அவருக்கு தெரியும். தேவவித் அப்படின்னு சொன்னால் எல்லா தேவதாஸ் பற்றின நாலெட்ஜும் அவருக்கு இருக்கும். வேதவித் அப்படின்னா எல்லா பிரமாணங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பூதவித் அப்படின்னு சொன்னால் எல்லா பீயிங்ஸ் பற்றின அறிவும் அவருக்கு இருக்கும். ஆத்மவித் அப்படின்னு சொன்னால் நோவர் ஆஃப் ஆத்மா, த இன்னர் செல்ஃப். சர்வவித் பவதி, சர்வஜ்ஞாவா அந்த பர்சன் ஆயிடுவார். ஊர்த்வமூலமதசாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணான் யஸ்தம் வேத ச வேதவித். அதைத்தான் இங்கே சொல்லப்படுறது. ஸோ எல்லா ஸ்கிரிப்சர்ஸும் தெரிஞ்சவனாக ஆகிறான் அந்த மாதிரி. இப்போ கந்தர்வன் இந்த நாலேஜை க்ளோரிஃபை பண்ணினதுனால, யாருக்கு இது தெரியுமோ அந்த பர்சன் இப்படி எல்லாம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறதுனால, இப்போ என்ன நேச்சுரலாக எல்லாருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது ஏற்படுது. அதை பற்றி நமக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது. அப்போ பதஞ்சலாவும் ஆருணியும் இப்போது கந்தர்வாவோட ஸ்டூடெண்ட்டாக ஆகிடுறான். இப்போ கந்தர்வா கிட்ட கேட்குற, எங்களுக்கும் அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ, சூத்ரா அண்ட் அந்தர்யாமியை பற்றி சொல்லிக் கொடுங்கோ. ஸோ கந்தர்வனும் அவளுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறா. இப்போ ஆருணிக்கு சூத்திர ஞானமும் இருக்குது, அந்தர்யாமி ஞானமும் இருக்குது. அதனால் ஆருணி இப்போ இங்கே என்ன சொல்கிறார், ஹே யாக்ஞவல்கிய, உன்கிட்ட நான் அந்த கேள்வியை இப்போது கேட்க போகிறேன். அந்த சூத்ர அண்ட் ஹிரண்ய கர்ப்ப நான் எப்படி கந்தர்வன்கிட்டேருந்து கற்றுண்டேனோ அதை பற்றி நீ எனக்கு இப்போது சொல்லணும். தேபியோ பிரவீத் ததகம் வேத, தேபியா அப்ரவீத் அப்படின்னா அந்த கந்தர்வன் கிட்டேருந்து நான் அதை கற்றுண்டேன். தேபியா அஸ்மபியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கந்தர்வா எங்களுக்கு இந்த நாலேஜை எங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். ததகம், ததகம்னா இந்த நேரத்தில் என்ன அர்த்தம்? அந்த சூத்திரம் அண்ட் அந்தர்யாமி ஞானம், அதை அது எங்களுக்கு இப்போ தெரியும். அதை பற்றின டீட்டெயில்ஸை நான் இப்போது உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஸோ என்ன கேள்வி கேட்குறார்? தச்சேத்வம் யாக்ஞவல்கிய சூத்திரம் தம் ச அந்தர்யாமினம் ச அவித்வான். ஸோ அவித்வான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ந ஜானாதி, உனக்கு அது தெரியலை. ஸோ அவங்க என்ன சொல்கிறார்? தத் சேத்வம், ஒரு கால் உனக்கு இந்த சூத்திரம் பற்றியும் அந்தர்யாமி பற்றியும் தெரியலை அப்படின்னு சொன்னா, தெரியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னை விட நாலேஜில் நீ இன்ஃபீரியர். ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு, உனக்கு அதை பற்றி தெரியலை. அதனால் நீ அந்த மாடெல்லாம் டெஃபினட்டாக எடுத்துட்டு போக முடியாது. அப்படியும் மீறி நீ அதை எடுத்துட்டு போன அப்படின்னு சொன்னால் மூர்தாத்தே விபதிஷ்யதி, அதே தான், உன் தலை வெடிச்சுடும். சூத்திரம் தம் ச அந்தர்யாமினம் ச அவித்வான் பிரம்மகவீஹி உதஜசே. பிரம்மகவீஹி அப்படின்னா அந்த மாடு தான். ஆனால் மாடு இப்போ யாரோட ப்ராப்பர்ட்டி? பிரம்மகவிகின்னா ஸ்காலருடைய ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். அந்த பிரம்ம வித்து, அந்த பிரம்மனை பற்றி தெரிஞ்சின்ற பர்சனுடைய ப்ராப்பர்ட்டி. அதை உன்னால் இப்போது எடுத்துட்டு போக முடியாது. ஸோ பிரம்மவிதா காவஹா பிரம்மகவீஹி. ஸோ இப்போ இந்த மாடெல்லாம் யாரோட ப்ராப்பர்ட்டியாக ஆகணும்? ஆக்சுவலி ஸ்பீக்கிங்
யார் ஸ்காலரோ அவரோட ப்ராப்பர்ட்டியாக தான் ஆகணும். அதனால் உதஜசே உன்னயசி, நீ அதை எடுத்துண்டு சப்போஸ் போன அப்படின்னா மூர்தாத்தே விபதிஷ்யதி, உன்னுடைய தலை வந்து வெடிச்சிடும். ஸோ உத்தாலக ஆருணி என்ன நினச்சிட்டு இருக்கார், யாக்ஞவல்கியருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் தெரியாது, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பயமுறுத்தலாம் அப்படின்னு வந்து பயமுறுத்துறார். ஸோ இப்போ என்ன ஐடியாவோடு அப்படி பண்ணுறார் அப்படின்னா, அவர் வந்து பயந்து போய் நமக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீ ஏன் இந்த பசுவெல்லாம் எடுத்துன்னு போப்பா சொல்லுவார் அப்படின்னு பார்த்தார். ஆனால் யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறார், ஹே ஆருணி, எனக்கு சூத்ரா பற்றி ரொம்ப நன்னா தெரியும், ஹிரண்ய கர்ப்பாவை பற்றி அதை விட ரொம்ப நன்னா தெரியும். ஸோ யாக்ஞவல்கியர் என்ன சொல்கிறார், வேத, வேதனா ஜானாமி, எனக்கு தெரியும், வேதவா அகம், ஹே கௌதம. கௌதம அப்படிங்கிறது ஆருணியோட இன்னொரு பேர். அதனால்தான் நம்ம வந்து கட்டோபனிஷத் படிக்கும் பொழுது பார்த்துருக்கோம், உத்தாலக, ஆருணி, கௌதம இதெல்லாம் வந்து ஒரே பர்சனுடைய பேர். அகம் வேத அப்படின்னு சொல்கிறார். எது, தத் சூத்திரம், அந்த சூத்திரம் பற்றி எனக்கு நன்னா தெரியும். எது வந்து உனக்கு கந்தர்வன் மூலமாக உனக்கு சொல்லப்பட்டதோ அந்த சூத்திரம் எனக்கு ரொம்ப நன்னா தெரியும். அப்புறம் அந்தர்யாமி பற்றியும் எனக்கு தெரியும். தம்ச அந்தர்யாமினம் வேத அகம். ஸோ ரெண்டு பற்றியும் எனக்கு நன்னா தெரியும். இப்போது இந்த மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த உத்தாலக்கர் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவார்? இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அவர் என்ன நினச்சிண்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார், தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனால் யாக்ஞவல்கியர் இப்போ எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரா, அதனால ஆருணிக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் சொல்கிறார், யாரால் வேணாலும் தெரியும்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, புரிஞ்சுதா, புரிஞ்சுது அப்படின்னு மண்டையெல்லாம் ஆட்டுறோம்ல, நீ வந்து புரிஞ்சுது அப்படிங்கிறதே ப்ரூவ் பண்ணாமல் புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாராலையுமே வந்து முடியும். அந்த மாதிரி இப்போ நீ வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நீ வந்து எனக்கு ஹிரண்ய கர்ப்பா பற்றி தெரியும், அந்தர்யாமி பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனா உன்னெல்லாம் பசுவை எடுத்துன்னு போக கூட முடியாது. நீ வந்து எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். தலையை மட்டும் ஆட்டினா போராது, நீ எக்ஸ்பிளைன் பண்ணினா தான் உனக்கு அது புரிஞ்சிருக்கு ஆர் உனக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு என்னால் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அதில் அட்லீஸ்ட் அந்த ஜிஸ்டையாவது உங்களுக்கு சொல்ல தெரியணும்ல, அப்போ தானே அது வந்து புரிஞ்சிருக்கிறதுன்ற அர்த்தம் ஆகிறது. நம்மளை மாதிரி அவரும் வந்து இப்படி தலையாட்டிருக்கார் போல இருக்கா, அதனால் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ஆருணிக்கு. யோவா இதம் கஷ்சித் ப்ரூயாத் வேத வேதேதி. ஸோ யஹ, கஷ்சித்தையும் அந்த யோவையும் சேர்த்துக்கணும். யோனா யஹ. ஸோ யஹ கஷ்சித் ப்ரூயாத். ஸோ உத்தாலக்கர் வந்து சொல்கிறார், யாரால் வேணாலும் வந்து வேத அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். வேத வேதேதி, வேத வேத இதி, யாரால் வேணாலும் சொல்ல முடியும், எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு. யஹ கஷ்சித் ப்ரூயாத், யாரால் வேணாலும் சொல்ல முடியும். அப்போ தெரியும் அப்படிங்கிறத நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் யதா வேத ததா ப்ரூஹீதி. யதா வேத, உனக்கு என்ன தெரியுமோ, நீ வந்து உனக்கு இப்போ சூத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்கிற, அந்தர்யாமி தெரியும் அப்படின்னு சொல்கிற, அதை வந்து நீ எனக்கு ததா ப்ரூஹீதி, எப்படி தெரியுமோ அதே மாதிரியே நீ எனக்கு இப்போ அதை சொல்லி காமி. ஸோ இதுதான் வந்து யாக்ஞவல்கியருக்கு கொடுக்கப்பட்டிருக்க சேலஞ்சு. அப்போ யாக்ஞவல்கியர் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, சூத்திரம் அண்ட் சூத்திரமை பற்றி கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அந்தர்யாமியை பற்றி ரொம்ப இலாபரேட்டாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஆட் மந்த்ராஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்.
ஸோ அந்தர்யாமி அந்தர்யாமிங்கிற வார்த்தை வந்து ரிப்பீட்டடாக இதில் வரதுனால இந்த பிராமணம் பேர் வந்து அந்தர்யாமி பிராமணம் அப்படின்னு பேர். ஸோ நம்மளுக்கு வந்து பகவான் இருக்காரா அப்படின்லாம் ஏதாவது வந்து எப்பயாவது ஒரு டவுட்டெல்லாம் வந்ததுன்னா இதை படித்ததை நாம் வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா இதுதான் பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் காட், ஃபைனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்டர். அதுதான் வந்து பகவானுடைய டெஃபினிஷன். அதாவது சமஷ்டி காரண ஷரீரம், அதுதான் ஈஸ்வராவுடைய டெஃபினிஷன். அதுதான் இந்த என்டையர் யூனிவர்ஸோடைய சீடாக இருக்குது. அப்போ சீட் அப்படின்னு சொல்லும் பொழுது கான்ஷியஸ்னஸ்ஸை அதோட சேர்க்காமல் நம்மளால் வந்து வெறுமை சீட் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அதனால் காடோட டெஃபினிஷன் என்னது அப்படின்னா அந்த பீஜம் ப்ளஸ் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு காட். கரெக்டு தானே? ஈஸ்வராவோட டெஃபினிஷன் என்ன? மாயா பிரம்மன் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரான்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாயா என்ன பண்ணுறது? பிரம்மனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லையா? அதனால இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாயா ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அந்தர்யாமி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பகவான் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் இடம் அப்படின்னு எங்கெல்லாம் இடம் இருக்குன்னு சொல்கிறோம் அங்கெல்லாம் பகவான் வந்து இருந்தே ஆகணும். ஏன்னா பகவான் தான் காரணம். அந்த இடத்துக்கே பகவான் தான் காரணம் அப்படின்னா அந்த இடத்துடைய இன்னர் எசன்ஸாக பகவான் தான் இருந்து ஆகணும். ஸோ சமஷ்டி காரண பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காரணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா சரீரத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நம்மளால் வந்து டிஃபரன்ஷியேட்டே வந்து பண்ண முடியாது. ஸோ சமஷ்டி காரண பிரபஞ்சத்தை தான் மாயா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரகிருதி அப்படின்னு பேர், இன்னொரு பேர் வந்து அவ்யாக்கிருதம்னு பேர், அவ்யக்தம் அப்படின்னு பேர், சக்தி அப்படின்னு பேர். ஸோ காரண பிரபஞ்சம் ப்ளஸ் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து காரண பிரபஞ்சத்தில் தான் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்து அங்கேருந்து தான் எடுத்துக்கிறது. அது அப்படி தான் நம்ம ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா சூக்ஷ்மம் லெவல் வரைக்கும் தான் நம்ம பேசுகிறோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இங்கே வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஏன்னா காரண பிரபஞ்சம்ங்கிறது இதை விட இன்னும் ஃபைன் மேட்டர் இல்லையா? சூக்ஷ்ம மேட்டரை விட இன்னும் ஃபைன் மேட்டர் வந்து காரணம். அதனால அங்கே தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அதுதான் சூக்ஷ்ம சரீரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. அதுதான் இன்டர்ன் ஸ்தூல சரீரமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ அதனால் இப்போது யாக்ஞவல்கியர் வந்து அந்த சூத்திரம் பற்றியும் அந்தர்யாமி பற்றியும் வந்து இப்போது பதில் சொல்லி ஆகணும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.